Hi dear, welcome to SK Spark English Academy டேகலை வக்கலைக்கூடம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை சார் பார்க்க போகிறோம்? அகைன் 10 வேர்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 10 வேர்ட்ஸுக்கு ப்ரொனவுன்சியேஷன் எப்படி கொண்டுட்டு வரோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக யூ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், DONGAS நம்மளோட TONGAS இப்படின்னு கிடைக்கக்கூடிய இந்த வேர்டை எப்படி சார் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டீக்கு என்ன சார் சவுண்டு? டீக்கு இட்டு சவுண்டு, அப்படி தானே? டீக்கு இட்டு சவுண்டு தானே? சரி. ஓஎன் என்ன சார்? ஓஎன் அப்படின்னா பார்த்துருக்க நம்ம அன் இல்லையா? ஓஎன் தனியாக வந்தால் மட்டும்தான் ஆன் சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? ஓஎன் தனியாக ப்ரிப்போசனாக வந்தால் மட்டும்தான் ஆன். இதை ஒரு வேர்டுடைய நடுவில் ரெடி எண்டில் வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லிக்கிறேன் நான்? அது அன் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ ஓஎனுக்கு என்ன சவுண்டு? அன். இல்லையா? புரியுதா? ப்ரிப்போசிஷனாக ஓஎன் வந்தால் அது ஆன். இல்லை இது ஒரு வேர்டுடைய நடுவில் இல்லை எண்டில் வருது அப்படின்னா இது என்னது? அன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஓஎன் என்ன சொன்னேன்? அன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஜிக்கு என்ன சார்? ஜிக்கு இக்கு. ஏஎஸ் என்ன சார்? ஏனா ஆ, எஸ்னா எஸ், அப்படின்னா வரும் ஆஸ் இல்லையா? என்ன வரும்? ஆஸ் அப்படின்னு வரும். ஸோ ப்ரான்ஸ் பண்ணலாமா? ஸோ அப்போ இட்டு ப்ளஸ் ஆ என்ன சார் சொன்ன எனக்கு? இட்டு ப்ளஸ் ஆ டா, அப்படி தானே? இட்டு ப்ளஸ் ஆ எனக்கு டா வரும். ஏன்னா இட்டுங்கிறது ஒரு இட்டு கான்சனண்ட்டு, ஏங்கிறது வவுல். அப்போ ஒரு கான்சன்ட்டும் ஒரு வவுலும் செஞ்சு காம்பவுண்ட் லெட்டராக வரும். அப்போ அந்த காம்பவுண்ட் லெட்டர் என்ன அப்படின்னா டா. ஓகேவா? அடுத்து இந்த இன்னுங்கிறது ஒரு கான்சனண்ட்டு, இக்குங்கிறது ஒரு கான்சனண்ட். இப்போ ரெண்டு கான்சன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சன் தான் சரி நான் அப்படியே போடணும்னு சொன்னேன். அப்போ இன்னும் என்ன பண்ண நான் அப்படியே போட்டுக்குவேன், அப்படி தானே? சரி. அடுத்து இங்கே இக்குங்கிறது கான்சனண்ட், ஆங்கிறது வவுல், அப்படி தானே? சரி. இப்போ கான்சனும் வவுலும் காம்பவுண்டாக அமைச்சா வரும். இக்கு ப்ளஸ் ஆ எனக்கு என்ன சொல்ல வரும்? கா அப்படின்னு வரும், அப்படி தானே? இப்போ இக்கு ப்ளஸ் வரும் கா அப்படின்னு வரும். லாஸ்ட் என்ன சார் இருக்குது? இஸ்ஸுங்கிற ஒரு காம்பவுண்ட் லெட்டர். அப்போ இந்த காம்பவுண்ட் சாரி இஸ்ஸுங்கிற ஒரு கான்சோனன்ட் லெட்டர். அப்போ இந்த கான்சோன் என்ன பண்ணானே அப்படியே போட்டுக்குவேன். ஓகேவா? சரி. இப்போ என்ன சார் வந்திருக்கு? ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க. டா இன் கா இஸ். ஓகேவா? என்ன அதை சேர்த்து சொன்னால் டங்காஸ். எப்படி சொன்னால் டங்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒற்றை குதிரை வண்டி, ஒற்றை மாட்டு வண்டிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதில் இந்த டங்காஸ். ஓகேவா? அந்த மாதிரி வரும். ஓகேவா? சரி. அடுத்து பாருங்க, MISER. ஓகேவா? MISER. எம்முக்கு என்ன சார் சவுண்டு? எம்முக்கு இம்முன்னு சொல்லுவோம், அப்படி தானே? எம்முக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? இம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஐக்கு என்ன சார் சவுண்டு? வழக்கம் போல் பிரச்சனை தான் சார் இல்லையா? ஐக்கு என்ன சவுண்டு? ஐங்கிறது நமக்கு என்ன வந்துருச்சு? வவல் லெட்டர். அப்போ வழக்கம் போல் ஷார்ட் சவுண்டா லாங் சவுண்டா நிறையா பேர் கேட்குறாங்க. ஓகேவா? சார் எந்த இடத்துல ஷார்ட் சவுண்ட் சார், எந்த இடத்துல லாங் சவுண்ட் சார்? ஓகேவா? தயவுசெய்து சொல்லுங்கள் சார், புரியல சார், ஆன்லைன் கிளாஸஸும் போடுறீங்களா சார், சொல்லுங்கள் சார், ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. ஒன்றும் தேவையில்லைங்க, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஐங்கிறது என்ன நமக்கு? வவலா? ஈங்கிறது நமக்கு என்ன சார்? வவல். அப்போ எந்த ஃபார்மெட்டு? V ப்ளஸ் C ப்ளஸ் V ஃபார்மெட். V ப்ளஸ் C ப்ளஸ் V அப்படின்னா முன்னாடி இருக்க சொன்ன நமக்கு லாங் சவுண்டு. அப்போ V ப்ளஸ் C ப்ளஸ் V அதே சிக்ஸில் தானே இருக்குது. அப்போ முன்னாடி இருக்குதுன்னா சொன்ன நமக்கு லாங் சவுண்டு. ஐயோட லாங் சவுண்ட் என்னது? ஐயோட லாங் சவுண்ட் என்னது? ஐ தானே? அடுத்து எஸ்ஸுக்கு என்ன சார் சவுண்டு? எஸ்னா எஸ். அடுத்து என்ன சார் இருக்குது? ஈனா ஏ சவுண்டு, ஆர்னா இது சவுண்டு. அப்போ ER அப்படின்னு பண்ண ஏர்னு காமனாக போட்டுக்கிட்டேன். சொல்லுங்கள் சார். இம்மு ப்ளஸ் ஐ என்ன சார்? இம்முங்கிறது கான்சனண்ட்டு, ஐங்கிறது வவுல். அப்போ C ப்ளஸ் டி என்னது? CBA மாறும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? காம்பவுண்ட் நம்ம இம்மு ப்ளஸ் ஐ மை. அடுத்து இஸ் ப்ளஸ் ஏ சே. சரியா? அடுத்து ஆருக்கு அப்புறம் மைசர் என்ன வரும்? மைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? மைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைசர் மைசர் இல்லைன்னா தான் கிட்டத்தட்ட சரி. அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சரி. அடுத்து பாருங்க, எஸ்ஸுக்கு STALL. ஓகேவா? STALL எப்படி பண்ணும்? சரி சார். இப்போ மைசருக்கு என்ன சார் தமிழில் சொல்லுவாங்க? மைசூர்னா கஞ்சன், கஞ்ச பையன் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே இதில் வரும். அடுத்து STALL
எஸ்ஸுக்கு என்ன சார் சவுண்டு? எஸ்னா இஸ், அப்படி தானே? எஸ்னா இஸ் சவுண்டு வரும். அடுத்து டீனா இட்டு சவுண்டு வரும். டீ என்ன சவுண்டு வரும்? இட்டு சவுண்டு வரும். அடுத்து ஏக்கு என்ன சார் சவுண்டு? ஏனா ஆ, எல்எல்னா இல். அப்போ நம்ம காம்பவுண்ட் லெட்டர்னே போட்டோமே வீடியோ. என்ன போட்டோம்? ஏ எல்லுக்கு நம்ம காமனாகவே ஆல் ஒன்று போட்டோம். நம்ம இருக்கா? ஆல்னு போட்டோம். சொல்லுவாப்பா, இட்டுங்க இஸ்ஸுங்கிறத ஒரு கான்சனன்ட், இட்டுங்கிறது ஒரு கான்சனன்ட். சேம் ரூல்ஸ். என்ன வரும்? அப்போ நம்ம ரெண்டு கான்சனன்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டை நம்ம அப்படியே போட்டு வந்தானே. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் என்ன பண்ண நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். என்ன பண்ணேன்? இஸ்ஸுனா அப்படியே போட்டுக்கிட்டேன். புரியுதா? அடுத்து என்ன இருக்குது? இட்டு கான்சனன்ட், ஏங்கிறது வவ்வல். அப்போ கான்சனும் வவ்வலும் சேர்ந்தா காம்பவுண்டாக மாறுமா? இப்போ இஸ்ஸு ப்ளஸ் ஆ என்ன சவுண்ட்? எனக்கு இட்டு ப்ளஸ் ஆன வரும் டா இல்லையா? இட்டு ப்ளஸ் ஆ டா. லாஸ்ட் எனக்கு ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்குது. அந்த கான்சனன்ட் தான் பண்ணுனேன், அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்புறம் வரும் இஸ் டா இல். இஸ் டா இல். ரிசர்ச்சில் வரும் ஸ்டால் அப்படின்னு சொன்னோம். சொன்னோம் ஸ்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டால் என்ன சார்? ஸ்டால்னா கடை வைப்பாங்களா, அந்த கடைக்கு தான் என்ன சொல்லுவாங்க? மால், ஸ்டால், இந்த மாதிரி இருந்ததுலாம் வரும் இல்லையா? சரி. அடுத்து SMASH. இதோட சொன்னோம். எஸ்ஸுக்கு வழக்கம் போல இஸ்ஸா. எம்முக்கு என்ன சார்? எம்முக்கு இம். அடுத்து ஏக்கு என்ன சார் சவுண்டு? போச்சுடா, மாட்டிக்கிட்டோமா? என்ன வந்துருச்சு? ஏங்கிறது வபல். இப்போ ஆ வருமா ஏ வருமா? அடுத்த பிரச்சனை. நல்லா பாருங்க, என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ASHன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏங்கிறது நமக்கு வவல், எஸ்ஸுங்கிறது கான்சனன்ட், ஹச்சுங்கிறது கான்சனன்ட். அப்படின்னா அது எல்லாமே நமக்கு என்ன இருக்கு? வவல்ஸ்க்கு அடுத்து வரதெல்லாம் கான்சனன்ட் லெட்டரு. அதை என்ன பண்ண வேணாம், அப்படியே நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ என்ன ஒரு கேக்கு ஷார்ட் சவுண்டு தான். ஒருவேளை V+C+V ஃபார்மெட்னா நமக்கு லாங் சவுண்டு. V+C+C நமக்கு தான் ஷார்ட் சவுண்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ தான் ஷார்ட் சவுண்ட். ஏன் ஷார்ட் சவுண்டு ஆ இல்லையா? அடுத்து எஸ் வச்சுனது இஸ். இது நான் காமனாக சொல்லியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி போகிறது என்ன தேவையில்லை, நம்ம காம்பவுண்ட் லெட்டர்னே எழுதிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஏஎஸ் வச்சுனா சொல்லுங்கள். ஏஎஸ் வச்சா ஆஸ் ஒன்று படிக்க சொன்னேன். நமக்கு எப்படி சொன்னேன்? ஆஸ் சொன்ன படிக்கணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? காம்பவுண்ட் லெட்டர்னு சொல்லாமே 4-5 வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி. இப்போ பாருங்க, இஸ்ஸு இம்மு. இப்போ இஸ்ஸு கான்சனன்ட், இம்மும் கான்சனன்ட். அப்போ என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் இஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இம்மு ப்ளஸ் ஆ. இம்முங்கிறது கான்சனன்ட், ஏங்கிறது வபல். அப்போ என்ன சொன்னோம்? காம்பவுண்ட் ஃபார்ம் மாத்திரமா? இம்மு ப்ளஸ் ஆ எனக்கு என்ன வரும்? மா இல்லையா? அடுத்து லாஸ்ட்ல என்ன இருக்குது? இஸ் இருக்குதா கான்சனன்ட்? இந்த கான்சனன்ட் அப்படியே போட்டேன். அப்போ என்ன இருக்கு? இஸ் மா இஸ். இஸ் மா இஸ். இது எப்படி சொல்லணும்? நம்ம ஸ்மாஸ் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஸ்மாஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஸ்மாஸ் என்னது? அழுத்தம் கொடுக்கறது இல்லையா? அழுத்துறது, தள்ளுறது, இந்த மாதிரி சொன்னாங்களா? அந்த அழுத்தம் கொடுக்கறது தான் ஸ்மாஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து STUPIT இல்லையா? எஸ்க்கு என்ன சார் சவுண்ட்? வழக்கம் போல எஸ்னா இஸ், டீனா இட் இல்லையா? எஸ்னா இஸ், டீனா இட். அடுத்து என்ன சார் இருக்கு? யூ இருக்குது. யூங்கிறது என்ன சார் நமக்கு? வவல். இப்போ அந்த யூக்கு என்ன சவுண்டு வரும்? ஓகேவா? பாருங்க, யூக்கு யூ இருக்குது, எனக்கு ஐ இருக்குது. அப்படின்னா இதுவும் கான்சனன்ட், இது வவல், ஐங்கிறது வவல் இல்லையா? அப்படின்னா வரும் ஊ சவுண்ட் வரும். யூக்கு என்ன வரும்? ஊ அப்படின்னு வரும். ஊ சவுண்ட். அடுத்து பிக்கு என்ன சார் சவுண்டு? பிக்கு இப்போ ஐக்கு என்னது? அடுத்து கான்சனன்ட் ஐடி என்ன சொன்னேன்? இட்டுன்னு சொல்லி என்ன சொன்னேன்? காமனாவே இப்போ சொல்லுவாப்பா, இஸ்ஸு இட்டு ரெண்டுமே கான்சனன்ட்டா? இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டா அப்படியே போட்டுவோமா? அடுத்த ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ணணுமா? அப்படியே போடுவோம். அடுத்து இட்டு ப்ளஸ் ஊ என்ன சார் வரும்? 2. இட்டு ப்ளஸ் ஒன்று நமக்கு 2. அடுத்து இப்பு ப்ளஸ் சி என்ன நமக்கு? பி. அடுத்து லாஸ்ட்டில் இட்டுங்க கான்சனன்ட் நம்ம வரும் இஸ், டூ, பி, இட். இது எப்படி வரும்? ஸ்டூபிட் அப்படின்னு. எப்படி முடியும்? ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். இதுக்கு பேர் என்னது? தமிழில் எப்படி சொல்லுவாங்க? முட்டாள்தனம் சொல்லுவாங்கல்ல, முட்டாள்தனம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டூபிட் அப்படின்னு கூட யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து INJURED இல்லையா? INJURED இல்லையா? இப்போ என்ன வரும்? ஐக்கு என்ன சார்? ஐ என்னென்ன சார் சொன்ன? காம்பவுண்ட் லெட்டரில் இன் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னோம்? இன். அடுத்து ஜேக்கு இஜ்ஜா. ஜே என்ன சொன்னோம்? நம்ம போட்டோம் இஜ்ஜு போட்டோம். அடுத்து URE இல்லையா? என்ன சொன்னோமா? URE யூன்னு சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னோம்? யூர் அப்படின்னு சொன்னோம். ஏன் சார் நம்ம யூன்னு சொல்கிறோம்? ஏன்னா யூங்கிறது மொபைல், ஈங்கிறது மொபைல். அப்போ முன்னாடி இருக்க லாங் சவுண்டு இல்லையா? முன்னாடி இருக்க லாங் சவுண்டு இல்லையா? அப்படின்னா சார் இப்படி வரும்போது ஈ எப்படி சார் இருக்கும்? சைலண்டாக மாறும்ல. ஈ எப்போதுமே எண்ட் ஆஃப் த வேர்ல்டு தான் சைலண்டு. அப்படின்னா யூ இப்படி வருது. லாஸ்ட்டில் டி. அப்போ டி கீட்டு. ஏன் சார் ஈக்கு அடுத்து டி இருக்குல்ல சார்?
அப்போ ஏன் இ சைலண்ட் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. இந்த வேர்ப் ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணுவோம் தெரியுங்களா, V1 V2 V3ன்னு. இப்போ V1னா பிளைன் ஃபார்ம் வேர்ப், ஒரு சில வேர்பெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம V3 மாற்றும் போது இடி சேர்ப்போம் இல்லையா. அந்த வேர்புக்கு எப்போ ஒரு வேர்போட எண்டில் அந்த இ இருக்கும், இல்லாட்டி கே இருக்கும், நம்மளாம் என்ன பண்ணணும் அதோட இடி மட்டும் நம்ம சேர்ப்போம் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது அதுக்கு என்ன தேவை, நம்ம அந்த இ சைலண்டாக தான் இருக்கும். புரியுதா? சரி, மேட்ச் பண்ணலாமா? இப்போ இன்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது, நமக்கு வவ்வல் இருக்குது. வவ்வல் சேஞ்ச் பண்ணக்கூடாது, பல டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா. காம்பவுண்ட் லெட்டர் வந்தாலோ இல்லை வவ்வல் லெட்டர் பிகினிங்கில் வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், வி சுட் நாட் சேஞ்ச்னா ஐ ஆல்ரெடி டோலி மெனி டைம்ஸ் இல்லையா. ஸோ லைக் தட் ஓகேவா. அதனால் ஈ என்ன பண்ணேன் அப்படியே போட்டுட்டேன். அடுத்து இங்கே இன்னுங்கிறத கான்ஸ்டண்டா, இஜ்ஜுங்க கான்ஸ்டன்ட் அப்படின்னா வரும். இன்னும் நான் அப்படியே போட்டுக்கோண்ணா. அடுத்து இஜ்ஜுங்க தான் இருக்குது கான்ஸ்டன்ட், இங்கே யூங்கிறது காம்பவுண்ட், என்னது காம்பவுண்ட் லெட்டர். அப்படின்னா பண்ண முடியும், இது இதோட மெர்ச்சி ஆகாது. அப்படின்னா பண்ணோமா இஜ்ஜியை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து காம்பவுண்ட் லெட்டரை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அடுத்து இரு என்னது, இப்போ இரு இட்டு ரெண்டுமே கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுக்கிறோம் இல்லையா. இருங்கிறது கான்ஸ்டன்ட், இட்டுங்க கான்ஸ்டன்ட் ஓகேவா. இது எப்படி சார், இ இன் இஜ் யூ இர் இட் யா இன்சியூட் அப்படின்னா இன்சியூட் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? இன்சியூட் என்ன சார், காயம் அடைதல் சொல்லுவாங்களே, காயம் அடைதல் அப்படின்னா இன்சியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எஃப் எல் யூ என் ஜி இல்லையா. எஃப்னா சார், எஃப்னா இஃப் சவுண்டு, எல்லுனா இல்லு சவுண்டு இல்லையா. எல்லுனா சவுண்டு, இல்லு சவுண்டு, யூஎன்ஜி யூஎன்ஜி இல்லையா. யூஎன்ஜினாலும் யூஎன்கேனாலும் என்ன சவுண்ட் சொன்னோம், அங்கு சொன்னோம். நான் வருங்களா, யூஎன்ஜினாலும் யூஎன்கேனாலும் சவுண்ட் சொன்னோம், அங்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ தான் இஃப்ங்கிறது கான்ஸ்டன்ட், இல்லுங்க கான்ஸ்டன்ட். அப்படின்னா இஃப் ப்ளஸ் என்ன பண்ணணும், நம்ம இஃப் அப்படியே வச்சுக்கோமா. இஃப் நம்ம படித்தோம், இல்லுங்க கான்ஸ்டன்ட் ஆங்க இல்லையா. அப்போ இல்லு ப்ளஸ் என்னது லா, லாஸ்ட்ல இங்கு கான்ஸ்டன்டா, அந்த இங்கே என்ன பண்ண அப்படியே வச்சுக்கிறேன். இப்படி ஃப்ளங்க் அப்படின்னு வரும். எப்படி வரும், ஃப்ளங்க் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா. அடுத்து SELFN LESS இல்லையா. எஸ் என்ன சவுண்டு, அதாவது எஸ்னா இஸ் சவுண்டு. ELF காம்பவுண்ட் போட்டோமா, என்ன போட்டோம், ELF காம்பவுண்ட் எல்ஃப் அப்படின்னு போட்டோம் இல்லையா. என்ன போட்டோம், எல்ஃப் அப்படின்னு போட்டோம். அடுத்து LESS, எல்லுக்கு இல்லை, ESSக்கு எஸ் இல்லையா. அப்போ என்ன பண்ண நம்ம LESS, எல்லுக்கு இல்லை, ஈக்கு ஏன்னா லெஸ்ன்னு எழுதிக்கலாமா. இப்போ இப்போ லெஸ்ன்னு நான் எழுதிக்கிறேன். இதுதா இப்போ மாற்றலாமா. இப்போ இஸ்ஸு கான்ஸ்டன்டா, ஏங்கிறது பபாலா. இப்போ இஸ்ஸு ப்ளஸ் என்ன வரும், சே உடம்பு என்ன வரும், சே அப்படின்னு வரும். அடுத்து என்ன வரும், எனக்கு இல்லுங்கிறது கான்ஸ்டன்ட், இஃப்ங்க கான்ஸ்டன்ட். அப்படின்னா எனக்கு ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் என்ன பண்ண அப்படியே போட்டுக்கோண்ணா. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் என்ன பண்ண அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன இருக்குது, லேங்கிறது கான்ஸ்டன்ட் தானே. அப்படின்னா வரும் இங்கே இது காம்பவுண்ட் லெட்டரா. என்ன லெட்டர், எனக்கு காம்பவுண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே என்ன லெட்டருக்கு பேர் இஃப்ங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் காம்பவுண்ட் மெர்ச் ஆகுமா, மெர்ச் ஆகான்னு சொல்லியிருக்காது தானே, மெர்ச் ஆகாது. அப்படின்னா ஒரு நம்ம இஃபை நான் என்ன பண்ணேன் அப்படியே போட்டுக்கிறேன். என்ன அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இந்த இக்குங்க சிம்பிள் இருக்கு இல்லையா, இஃப்க்கு வர சிந்தது இருக்குது. அப்போ என்ன பண்ணேன் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து லேங்கிறது காம்பவுண்ட் லெட்டரா, அந்த காம்பவுண்ட் லெட்டர் அப்படியே போட்டு லாஸ்ட் கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டேன். அப்படின்னாக்க சே இல், இஃப் லே இஸ். இது எப்படி படிக்கணுமா, செல்ஃப்லெஸ். எப்படி படிக்கணும், செல்ஃப்லெஸ் அப்படின்னு படிக்கணும். இப்போ என்னது சுயநலமற்ற அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ONLINE நமக்கு தெரியும் ஓகேவா. ஓ என்னென்ன சார், ஆன் இல்லை, ஓ என்னது ஆன். அடுத்து எல் என்ன சார், எல்லுனா இல்லை, INE என்ன சார், ஐ கான் பபலா, இ பபல் முன்னாடி லாங் சொல்றா. இப்படி வரும் ஐக்கு ஐ தானே லாஸ்ட் இன் ஓகேவா. மேட்ச் பண்ணலாமா. ஆகிறது பபல், பபல் என்ன பண்ணானே அப்படியே போட்டுக்கிட்டா. அடுத்து இன்னுங்க கான்ஸ்டன்ட், இல்லுங்க தான் கான்ஸ்டன்ட். ரெண்டு கான்ஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுக்கோமா, அப்படியே போட்டேன். அடுத்து இல்லு பிளஸ் ஐ என்ன சார், லை லை லாஸ்ட்ல இன்னு ஓகேவா. அப்படின்னா வருப்பா ஆன்லைன். எப்படி வரும், ஆன்லைன் அம்சமா சொல்லணும். அடுத்து INTER, INTERNET. INTER என்ன சார் சொன்னோம், தனி ஐ என்ன இன்னு, TER டெர்லாம் பிரிக்க தேவையில்ல, காம்பவுண்ட் லெட்டர்னு சொல்லலாம். INTER என்ன சொன்னோம், இது எல்லாமே சேர்த்து இன்டர்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன சொல்லுவாங்க, INTER இதுதான் சொல்லணுமா, இன்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னக்கு என்னது இன்ன, ஈட்டுக்கு எட்டு. அப்புறம் இன்னும் ப்ளஸ் நே. இப்போ நம்ம
இன்னும் இப்படி சேவா நெட்டுனே சொல்லிடலாம். ஓகே, என்ன சொல்லலாம்? நெட்டுன்னு நம்ம சொல்லிடலாம். சொல்லுவாங்கப்பா என்ன வரும்? இன்டர்நெட் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லுவாங்க? இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் என்ன சார் மீனிங்? இணையதளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி இணைய வழின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்னா இணைய வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கொரிஸாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல தயவுசெய்து சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஓகேவா? ஃபோன் பண்ணி கேட்கறது ஓகே. சப்போஸ் ஃபோன் நம்பர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? அது புரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க, நல்லா இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. அது ஒரு லைக்ஸ் பண்ணுங்க. லைக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன இன்னும் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் ஆகும். இல்லை, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அது என்ன பண்ணுவீங்க? எனக்கு லைக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம்? லைக்ஸ் பண்ணல, கமெண்ட்ஸ் பண்ணால் என்ன பண்ணும்? நமக்கு நிறையா பேருக்கு அந்த வீடியோ ஃபார்வர்ட் ஆகும். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற இதெல்லாம் ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி மற்றவங்க இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இல்லை, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுது, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுது அப்படின்னா தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் யூஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும். அந்த வீடியோவை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.